குரோம்பேட்டையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ரமலான் மாதத்தை முன்னிட்டு சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி பல்லாவரம் தெற்கு பகுதி தலைவர் அப்துல் அஜீஸ் தலைமையில் நடைபெற்றது. கிளை தலைவர் ரஜபுதீன் வரவேற்பு உரையாற்றினார். மாநில செயற்குழு உறுப்பினர் சிந்தா மதார், பகுதி செயலாளர் சாதிக் ரஃப், பகுதி பொருளாளர் சையத் முகமது, பகுதி துணை செயலாளர் சையத் நவாபுதீன், அப்துல் ரஹ்மான், சுல்தான் முகமது மற்றும் ரஃபீக் ஆகியோர் முன்னிலையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் யாகூப் மற்றும் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி கலந்து கொண்டு இஃப்தார் நோன்பின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் வடக்கு மாவட்ட தலைவர் எஸ்.கே. ஜாகிர் ஹுசேன், காயித மில்லத் நினைவு ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகிகள், திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியின் இறுதியில் மனிதநேய மக்கள் கட்சி பகுதி செயலாளர் தமிமுன் அன்சாரி நன்றி உரையாற்றினார். பல்லாவரம் செய்திகளுக்காக எஸ். பிரபு. கொடுத்த உணவு செமிக்கு முன்னே குடலை அறுப்பது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். ஐதரனுடைய படைகள் அவர்களுக்கு அவர்களை இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் குவித்துக் கொள்ளக்கூடாது. அவங்களோட அறுத்து போட்டுட்டார். அவங்க பாட்டை பாடுறாரு. யார் பாடுறா? கோவணம் பாடுறாரு. சம்மதம்மா என்று சம்மதம் உங்களுக்கு புரியுது என்று சொன்னால் அன்ற மாநிலமாகக்கூடிய கர்நாடகத்தில் சொல்லுகின்றார்கள். காட்டி கொடுக்கப்பட்டு அமெரிக்காவுடைய இந்தியாவுடைய அனைத்து நட்பு நாடுகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு போர் பயிற்சிக்கு வாங்கி செல்கின்றார்கள். நான் சொல்லவில்லை, நட்பு தான் நட்பாகத்தான் இருக்க வேண்டும். மாறாக துரோகிக்கிறோம். இது உடனே அவர் வாபஸ் வாங்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் இருக்கின்றது. அந்த குடும்பத்துக்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு உறவுகள் இருக்கின்றன. எல்லாருக்கும் துக்கம் வரும். அனைத்து துக்கத்தையும் பேரியக்கத்துடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மிக தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். இந்தியா